ஈரானுடனான போர் தொடங்கிய பிறகு முதல் முறையாக அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளன. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஈரானுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தும் நிலையில் முதல் முறையாக அமெரிக்கா கப்பல்கள் கடந்துள்ளன. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஈரான் அமெரிக்கா இடையே நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தை முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கின்றது. இதனால் பல நாடுகள் நிம்மதி அடைந்திருக்கின்றன. பேச்சுவார்த்தை தற்போது நிபுணர் நிலையை எட்டியிருப்பதாக பாகிஸ்தானிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. நிபுணர் நிலைக்கு பேச்சுவார்த்தை சென்றுவிட்டது எனில் இரு நாடுகளும் பொதுவான உடன்படிக்கைக்கு வர தயாராகிவிட்டார்கள் என்று அர்த்தம். பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்டம்தான் இந்த நிபுணர் குழு. இரு நாடுகளும் ஓர் உடன்படிக்கைக்கு வந்துவிட்டது என்பதற்கான அர்த்தம்தான் இது. இந்த குழு இரு நாடுகளும் கொடுத்த டிமாண்ட்கள் எந்த அளவிற்கு சாத்தியம் என்பதை ஆய்வு செய்யும். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும். அணுசக்தி தொழில்நுட்பத்தில் ஈரான் மீதான கட்டுப்பாடுகள் அமெரிக்காவின் டிமாண்ட்களாக இருக்கின்றன. நீரிணையை திறக்க வேண்டுமெனில் ஒரு நாளைக்கு எத்தனை கப்பல்களை அனுமதிக்க வேண்டும், அதற்கு எவ்வளவு கட்டணம் பெறப்பட வேண்டும் என்பதற்கான சாத்தியங்களை ஆய்வு செய்த நிபுணர் குழு அறிக்கை கொடுக்கும். அதேபோல வளைகுடா நாடுகளில் உள்ள தங்கள் நாட்டு சொத்துக்கள் விடுவிக்கப்பட வேண்டும். குறிப்பாக கத்தாரில் முடங்கியிருக்கும் பல பில்லியன் டாலர் தொகையை எந்த வங்கி வழியாக விநியோகிப்பது என்பது குறித்து நிபுணர் குழு ஆய்வு செய்யும். இதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்படும். பின்னர் உடன்படிக்கை கையெழுத்துக்கு போகும். அதற்கு முன்னர் நிபுணர் குழுவின் அறிக்கையை தரப்பும் படித்து பார்க்கும். இதில் இரு தரப்புக்கும் உடன்படாத சில அம்சங்கள் இருக்கும். குறிப்பாக லெபனானின் இஸ்ரேலின் தலையீட்டை அமெரிக்கா கண்டுகொள்ளாது. ஆனால் ஈரான் இதை கடுமையாக எதிர்க்கின்றது. எனவே இப்படி முரண்படும் இடங்களை கண்டு இருதரப்பும் ஒப்புக்கொள்ளும் மாதிரியான அம்சங்களை நிபுணர்கள் குழு உருவாக்கும். இப்படி அனைத்தையும் மாற்றியமைத்த பின்னர் உடன்படிக்கை உருவாக்கப்படும். இதில் இரு நாடுகளும் கையெழுத்து போட்டால் வரலாற்று சிறப்புமிக்க இஸ்லாமாபாத் உடன்படிக்கை அமுல்படுத்தப்படும். பின்னர் ஐநா சபையில் இந்த உடன்படிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் வாங்கப்படும். ஐநாவிலும் ஒப்புதல் பெறப்பட்டு விட்டால் சர்வதேச அளவில் போர் நிறுத்தம் சாத்தியமாக்கப்படும். போர் நிறுத்தப்பட்டால் ஹோர்முஸ் நீர்நிலையில் கப்பல் போக்குவரத்து வழக்கம் போல நடக்கும். இதனால் தற்போது இந்தியாவில் ஏற்பட்டிருக்கும் எல்பிஜி நெருக்கடிக்கு தீர்வு ஏற்படும். அதேபோல பெட்ரோல், டீசல் விலை உயர்வு குறித்தும் அச்சம் இருக்காது. ஐநாவில் நிறைவேற்றப்படும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு ஒப்பந்தம் கையெழுத்தானால் நிலைமை அன்றைய தேதியிலிருந்தே மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஈரானுடனான போர் தொடங்கிய பிறகு முதல் முறையாக அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளன. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் ஈரானுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தும் நிலையில் முதல் முறையாக அமெரிக்க கப்பல்கள் கடந்துள்ளன. இந்த முக்கிய கடல்வழி பாதையை நாங்கள் சுத்தம் செய்ய தொடங்கிவிட்டோம் என்று ட்ரம்ப் அறிவித்த சில மணி நேரங்களில் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. அமெரிக்கா ஈரானிடையே கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் போர் நடந்து வருகின்றது. அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேலும் ஈரானை தாக்கி வருகின்றது. இதில் தெளிவான உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அமெரிக்காவே இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே போரில் இறங்கியுள்ளது. நேரடியாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஆனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பெரிய பிரச்சனை ஓடுகின்றது. பாலஸ்தீனம், லெபனான், ஏமான் போன்ற நாடுகளால் இஸ்ரேலுக்கு வரும் தொல்லைக்கு ஈரான் காரணம் என நினைக்கின்றது. அதனால் ஈரானை இஸ்ரேல் தாக்கியது. அதற்கு ஆதரவாக அமெரிக்கா தாக்கியது. பதிலுக்கு ஈரானும் தாக்கியது. அத்துடன் ஈரான் உலக கச்சா எண்ணெய் வழித்தடமான ஹோர்முஸ் ஜலசந்தியை முடக்கியது. அந்த முடக்கத்தை நிறுத்தவே அமெரிக்கா இப்போது பல வழிகளில் முயன்று வருகின்றது. இந்த சூழலில் ஈரானுடனான போர் தொடங்கிய பிறகு முதல் முறையாக அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளன. அமெரிக்க கடற்படையின் ஏவுகணை தாங்கி அளிக்கும் கப்பல்கள் எந்தவிதமான இடையூறுமின்றி இந்த பாதையை கடந்ததாக த வால் ஸ்ட்ரீட் ஜோர்னல் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்த ஆபத்தான இராணுவ நடவடிக்கை குறித்து ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அந்நாட்டு அதிகாரிகளிடம் எந்தவித ஆலோசனையும் அமெரிக்கா செய்யாமலேயே கடந்ததாக தெரிகின்றது. தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் இது குறித்து பதிவிட்டுள்ள ட்ரம்ப், நாங்கள் இப்போது ஹோர்முஸ் ஜலசந்தியை சுத்தப்படுத்தும் பணியை தொடங்கிவிட்டோம். சீனா, ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு இதை செய்யும் தைரியமோ அல்லது மனமோ கிடையாது. அவர்களுக்கு ஒரு உதவியாகத்தான் இதை நாங்கள் செய்கின்றோம் என்றார். மேலும் இந்த போரில் ஈரான் படுதோல்வியை சந்தித்து வருவதாகவும் கடலில் ஈரான் விரித்து வைத்துள்ள கன்னி வெடிகளால் மட்டுமே இனி கப்பல்களுக்கு சிறு அச்சுறுத்தல் இருக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உலக எண்ணெய் விநியோகத்தில் 20% செல்லும் ஹோர்முஸ் பாதையை ஈரான் திறக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான நிபந்தனையாக பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா முன்வைத்திருக்கின்றது.
அதே நேரம் போர்க்கப்பல்கள் கடலில் சேறிக்கொண்டிருக்க மறுபுறம் பாகிஸ்தானில் ஈரான் மற்றும் அமெரிக்காவின் உயர்மட்ட அதிகாரிகள் சனிக்கிழமை முதல் அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை குறித்து கருத்து தெரிவித்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், இருதரப்பு பிரதிநிதிகளும் ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான உறுதிப்பாட்டை பாராட்டிய பிரதமர், இந்த பேச்சுவார்த்தைகள் இப்பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரு படிக்கல்லாக அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்த பிராந்தியத்தில் நிலையான அமைதியை நோக்கிய முன்னேற்றத்தை அடைவதில் இரு தரப்பினருக்கும் தொடர்ந்து உதவிகளை வழங்க பாகிஸ்தான் ஆவலுடன் காத்திருக்கிறது என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மீண்டும் வலியுறுத்தினர். இதேவேளை ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த இஸ்லாமாபாத் சென்றுள்ள அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பை சந்தித்து பேசியுள்ளார். மேற்காசிய மோதலுக்கு முடிவு கட்டும் நோக்கில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட அமெரிக்காவும் ஈரானும் முன் வந்தமையை அடுத்து அதற்கான பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் நடைபெற்று வருகின்றது. அமெரிக்க தரப்பில் துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தலைமையிலான தூதுக்குழு நேற்று காலை இஸ்லாமாபாத் சென்றது. JD வான்ஸுடன் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், ட்ரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோருடன் சென்றனர். இந்த குழுவினர் நேற்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது பாகிஸ்தான் தரப்பில் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இஷாக் தர், உள்துறை அமைச்சர் மொக்சின் ரஷா நக்வி ஆகியோருடன் இருந்தனர். இஸ்லாமாபாத்தின் ஷெரீனா ஹோட்டலில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அலுவலகம் வெளியிட்டுள்ள பதிவில், இருதரப்பு பிரதிநிதிகளும் ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான உறுதிப்பாட்டை பாராட்டிய பிரதமர், இந்த பேச்சுவார்த்தைகள் இப்பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரு படிக்கல்லாக அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்த பிராந்தியத்தில் நிலையான அமைதியை நோக்கிய முன்னேற்றத்தை அடைவதில் இரு தரப்பினருக்கும் தொடர்ந்து உதவிகளை வழங்க பாகிஸ்தான் ஆவலுடன் காத்திருக்கிறது என்று பிரதமர் மீண்டும் வலியுறுத்தினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பஹார் ஹலீஃபா தலைமையிலான அந்நாட்டின் தூதுக்குழுவினரும் ஷெபாஸ் ஷெரீப்பை சந்தித்து பேசியுள்ளனர். எனினும் அமெரிக்க மற்றும் ஈரான் தூதுக்குழுக்கள் சந்திப்பு குறித்து இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இருதரப்பும் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்களா அல்லது பாகிஸ்தான் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.